19 ஜனவரி 2026 ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரத்தின் திங்கள் நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 2 இறை வசனங்கள் 18 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பிருந்து வந்தனர். சில இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரியதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்றைய நாள் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இந்த வாரத்தில் நாம் தொடங்கி இருக்கின்ற பணிகள், பயணங்கள் அனைத்தையும் இறைவனுடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவருடன் உடனிருந்து நம்மை வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவானும் பரிசேயர்களுடைய சீடர்களும் நோன்பு இருப்பதை சுட்டி காட்டி ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்ற கேள்வியானது இந்த நற்செய்தி வாசகத்தை முதலில் நாம் பார்க்கின்றோம். நோன்பும் ஜெபமும் மற்ற ஆன்மீக பழக்க வழக்கங்களும் நாம் கடவுளை அடைவதற்கான வழிகளாக இருக்கிறது. இயேசு அதை பற்றி குறை கூறவும் இல்லை. தன்னுடைய சீடர்களுக்காக அந்த ஒரு காரணத்தை வைத்து தண்டிக்கவும் செய்யவில்லை. ஆனால் அவர்களுடைய மத்தியில் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை அவர் கொண்டு வருகிறார். மகனுடைய விருந்தினர்கள் தங்கள் இருக்கும் வரை அவர்கள் நோன்பு இருக்க முடியாது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னையே ஒரு மணமகனாக மாற்றி தன்னுடன் இருக்கின்ற அந்த விருந்தினர்கள், அதாவது சீடர்கள், மகிழ்ச்சியும் அன்பிலும் இருக்க வேண்டும். அவரிடத்தில் கடுமையான விதிகளையும் பழக்க வழக்கங்களும் திணிக்கக்கூடாது என்பதில் இறைவன் கவனமாக இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அதற்கு பின்பாக ஒரு அருமையான வாழ்க்கைக்கு இறைவன் நம்மை அழைக்கின்றார். அதுதான் புதிய மது புது தோற்பைகளுக்கு ஏற்ற இந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றார். இந்த புதிய மது, அதற்கு முன்பாக இருக்கின்ற புதிய துணி பழைய துணியிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரியதாகும் என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த புதியது என்பது புதியதும் பழையதும் ஏன் ஒன்றாக இணைய முடியாது? புதிய பொருட்களில் அதனுடைய வலிமையானது அதிகமாக இருக்கும், அதுதான் உண்மை. அது பழைய துணியுடன் சேர்கின்ற பொழுது அதுவும் கிழிந்துவிடும். அதே போன்றுதான் புதிய மதுவானது பழைய தோற்பைகளில் இணைகின்ற பொழுது அதுவும் கிழிந்து போகும். ஆக இந்த ஒரு நிலையில் பார்க்கின்ற பொழுது, ஒரு புதிய அருள் வருகின்ற பொழுது, ஒரு புதிய துணியோ ஒரு புதிய மது வருகின்ற பொழுது பழையதற்கான அந்த வலிமையானது குறைந்திருக்கும். அதை நாம் அகற்றுகின்ற பொழுது புதியதோடு சேருகின்ற பொழுது அதனுடைய வலிமை ஒன்றாக இணைகிறது. அதிலிருந்து கிடைக்கின்ற கனிகளும் நன்மையாகவும் இருக்கும். அதுபோலதான் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய அருளுடன் நாளை நமக்கு அளிக்கின்றார். நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளிக்கின்றார், புதிய சுதந்திரத்தை அளிக்கிறார், புதிய மகிழ்ச்சியை அளிக்கிறார். ஆக இந்த ஒரு புதியதை நாம் பெற இருக்கின்ற பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த பழைய பழக்கங்களை, பழைய கசப்பு அனுபவங்களை, கோபங்களை, பழைய வழிகளை, கட்டுப்பாடுகளை நாம்
தகர்த்து எறிய வேண்டும். நம்முடைய மனங்களும் இதயங்களும் புதிய பானைகள் போல் இருக்க வேண்டும். நம்முடைய இதயமானது மென்மையானதும் திறந்ததும் வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதில் நாம் பலவிதமான கழிவுகளால் நிரப்புகின்ற பொழுது, புதிய அருள் வருகின்ற பொழுது, புதிய அன்பு வருகிற பொழுது, ஆண்டவருடைய புதிய மகிமை நம்மிடம் வருகின்ற பொழுது, அதற்கிடையே இருக்கின்ற விரிசல்கள், அதற்கிடையே இருக்கின்ற போட்டிகள் ஒரு தீய வழிக்கு கொண்டு செல்லும். அதில் நாம் எந்த விதமான பலன்களையும் பெற முடியாது. ஆக ஆண்டவர் இருக்கின்ற அந்த புதிய மதுவில் அவருடைய அன்பு, மகிழ்ச்சி, அருளுடைய இதனுடைய மாற்றத்தை நாம் பெறுகின்ற பொழுது, நம்மிடத்திருக்கின்ற அந்த பழைய அனுபவங்களை தூக்கி போட்டு பதிய நம்முடைய மனித சோபங்களை தூக்கி போட்டுவிட்டு இறை அருளால், புதிய இறை அருளால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அவ்வாறு நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது இறைவன் நம்மில் தங்குவார், நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருப்பார், நம்மோடு பயனிருப்பார். நமக்கு ஒரு புதிய ஆவியை, புதிய அருளை நமக்கு அருளிப்பார். அதன் மூலமாக வாழ்க்கையில் நம்முடைய மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அமைதியும் நம்மால் எளிதாக கண்டெடுக்க முடியும். ஆகவே இன்றைய நாளில் இறைவன் நம்முடைய இதயங்களை நிரப்புகின்ற அருளை அழுப்புகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு புதிய இதயமாக, புதிய பானைகளாக நாம் மாற நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியப்பன் நம்பிக்கையில் நம்முடைய இதயத்தை திறந்து வைப்போம். அதுவும் வெறுமையாக திறந்து வைப்போம். ஆண்டவர் தன்னுடைய அருளால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். அவருடைய ஆசீர்வாதத்துடன் இந்த நாளை நாம் துவங்குவோம். ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்த புதிய நாளினுடைய புதிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய சந்நிதியில், உம்முடைய முன்னிலையில் இந்த புதிய நாளை துவங்கி இருக்கின்றேன். எங்களுடைய இதயங்கள், மனங்கள், வாழ்க்கை முழுவதும் உமது அருளார் நிரப்பெறல உம்மிடம் செபிக்கின்றோம். அன்புள்ள இறைவா, இதோ இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கருணை இருக்கிறார் என்பதையும், எங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் புதிய வாழ்வுடனும் நிரப்பப் போகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றோம். புதிய மது நிரம்ப எங்கள் இதயங்கள் அனைத்தையும் புதிய தோற்பைகளாக மாற்றியறல உடைய தூயான வல்லமையினால் எங்களை நிரப்பியறலும். இந்த வாரம் முழுவதும் புதியதாக திறந்திருக்கின்ற இந்த வாரத்தில் நாங்கள் நடத்தப் போகின்ற ஒவ்வொரு வேலைப்பாடுகளிலும், மேற்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு பயணங்களிலும், இந்த வாரத்தினுடைய ஒவ்வொரு திட்டத்திலும் ஆண்டவருடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் உணர வேண்டும். எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்மோடு இணைந்ததாகவே முத ஆசீர்வாதத்தினாலே, உடைய வழிகாலத்தினாலே நாங்கள் செய்ய எங்களுடன் இருந்து பயணித்திரளும். தூய ஆவியானவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய இதயங்களை திறந்த தோற்பைகளாக மாற்றியறலும். என்னுடைய பழைய கோபங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய குற்ற சம்பந்தங்கள், பழைய கசப்பு அனுபவங்கள், பழைய வாழ்க்கை அனுபவத்தில் நாங்கள் இல்லாமல் ஒரு புதிய அருளை நாங்கள் பெற்றிட எங்களுடைய மனதை உடைய பாசத்தினால் இனத்தியறலும். ஆண்டு இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் நாங்கள் சந்திக்கப் போகின்ற ஒவ்வொரு நபர்கள், செய்ய போகின்ற ஒரு வேலையில் முத அன்பை, முத அருளை, முத மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்திட, அதை மற்றவர்கள் பகிர்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டு நாங்கள் பயணிக்கின்ற பாதைகள் எவைகளாக இருந்தாலும், எங்கள் வேலைகள், எங்கள் திட்டங்கள் உம்முடைய அன்பினால் இணைந்திருக்க செய்தலும். எங்களுடைய செயல்கள், வார்த்தைகள், எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்துகின்ற விதமாக அமைத்தரலும். எங்கள் இதயங்களை புதிய தோற்பைகளாகவும், எங்கள் மனங்களை உம்முடைய அன்பு, மகிழ்ச்சி, அருள் நிறைந்திருக்கின்ற மனமாக மாற்றிரல எங்களை ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் மகிமை நாங்கள் உணர்ந்திட எங்களை திடப்படுத்தியறலும். இது அனைத்தையும் என் உயிரின் நம்பிக்கையின் பரிசுத்த மகனாக இருக்கின்ற இயேசுவின் மூலமாக எங்களுக்கு அருளப்படட்டும். ஆண்டவர், நீர் எங்களோடு இருக்கிற நம்பிக்கையில் இந்த நாளை துவங்கியிருக்கின்ற இந்த ஒரு நேரத்தை எங்கள் ஒவ்வொருடைய மனதையும், இதயத்தையும், உடலையும், உள்ளத்தையும், எண்ணங்களையும், செயல்களையும், திட்டங்களையும் அனைத்தையும் ஆசீர்வதித்து உமது பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திட எங்களை காத்திரலும், வழிநடத்திரலும். எங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதம் அளித்து இந்த நாள் முழுவதும் உமது பாதுகாப்பு நிழலில்
ஒரு சிறகுகள் நீரில் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு துணையாக வாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூயாவே அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.